சார் நான் தூத்துக்குடி கங்கா பரமேஸ்வரி காலனிலேருந்து வர்றேன். என்னோட ஏரியாவில் இருக்கிற தென்மலை தென்குமரன் சார், அவன் ஒரு ஹெச்எஸ் ரவுடி. கிட்டத்தட்ட அவர் மேலே 15 வழக்குகள் கிட்ட வந்துட்டு நிலுவையில் இருக்குது. அவர் போன வருஷம் நான் போகிற வழியில் பிரச்சனை பண்ண சம்மந்தமாக வந்துட்டு நான் ஏடபிள்யூபிஎஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அவங்க அதுக்கு உடனே ஆக்ஷன் எடுத்து அவனை ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் அவர் ஜெயிலில் இருந்தார். அந்த ஜெயிலில் இருந்து அவர் அதுக்கப்புறமா பெயிலில் வெளியே வந்துட்டார். வந்ததுக்கப்புறமா திரும்ப என்னைய வந்துட்டு வீட்டில் கொல்லண்டி என் வீட்டுக்கே அத்துமீறி வந்துட்டு உள்ள வந்துட்டாரு. அதுக்கு வந்துட்டு நான் சிப்காட் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் சார். கிட்டத்தட்ட 50 டேஸா அவன் மேல எந்த ஒரு கைது நடவடிக்கை எடுக்காம அவனை முன்ஜாமீன் வாங்குற அளவுக்கு டைம் கொடுத்து கடைசியில் அவன் முன்ஜாமீனும் வாங்கிட்டான். அதுக்கப்புறமா நாங்கள் டிபார்ட்மெண்ட்ல கேட்கும் போது அவர் ஏபி வாங்கிட்டாரு, அதனால எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு 50 டேஸ் கழிச்சு சொன்னாங்க சார். இதுக்காக வந்துட்டு நான் ரூரல் டிஎஸ்பி சுதீர் அவங்க தான் வந்துட்டு ஃபுல் சப்போர்ட் அந்த அக்யூஸ்டுக்கு. அவர் மேலே வந்துட்டு நான் ஒரு சிஎம் செல்ல ஒரு பெட்டிஷன் கொடுத்துருந்தேன். அந்த பெட்டிஷன் வந்துட்டு அதே டிஎஸ்பி சுதீர் அவருக்கே வந்துட்டு விசாரணைக்காக அசைன் பண்ணிட்டாங்க. இந்த வெஞ்சன்ஸ்ல வந்துட்டு என் மேல வந்துட்டு ஒரு பிசிஆர் மனு, அவர் வந்துட்டு ஒரு பட்டிய நிலத்தை சேர்ந்தவருங்கிறது எனக்கு அப்பதான் தெரியும், அதுக்கு முன்னாடி எனக்கு தெரியாது. அந்த மனுவை வாங்கி நான் அவரை வந்துட்டு அவதூறா பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி என் மேல ஒரு பிசிஆர் கேஸ் போட்டு நான் அது என் மேல எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி கிட்டத்தட்ட 2 மாசமா நான் வந்துட்டு ஏபி வாங்கி கோர்ட்ல ஒரு குற்றவாளியா சைன் பண்ணியிருக்கேன் சார், ஒரு பொய் வழக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு டிஐஜி திருநெல்வேலி டிஐஜி சாரை பார்த்து அவங்க அதுக்கப்புறம் அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரை வேற ஒரு நேர்மையான ஒரு ஆஃபீஸருக்கு மாற்றி அதை வந்துட்டு இப்போ மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி, அதாவது இது என்னைய பழி வாங்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கத்துக்காக போட்டப்பட்ட புகார் அப்படின்னு சொல்லி கோர்ட்ல ஃபைல் பண்ணி இப்போ அதை எம்ஓஃபும் பண்ணிட்டாங்க. இந்த 2வது இன்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா மே மாதம் திரும்பவும் என்கிட்ட பிரச்சனை பண்ணது சம்பந்தமா அதே சிப்காட் ஸ்டேஷன்ல நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன் சார். அதுவும் எஃப்ஐஆர் பண்ணாங்க. எஃப்ஐஆர் பண்ணது உடனே பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. கிட்டத்தட்ட 5 மாசம் ஆயிடுச்சு. இன்ன வரைக்கும் அவர் வந்துட்டு அவரோட வீட்டில தான் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் திரும்பவும் வந்துட்டு ஆகஸ்ட் மாதம் திரும்பவும் பிரச்சனை பண்ணி அதே சிப்காட் ஸ்டேஷன்ல திரும்பவும் எஃப்ஐஆர் ஆயிருக்கு. அப்போ இந்த 2 எஃப்ஐஆருக்கும் கடைசியான 2 எஃப்ஐஆருக்கும் எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கல. இதுக்கு வந்துட்டு நான் இதை வந்துட்டு சுட்டி காட்டி இந்த மாதிரி மே மாதம் போட்டு 5 மாதம் ஆகியும் அவரை வந்துட்டு இன்ன வரைக்கும் கைது பண்ணுறதுக்கு தூத்துக்குடி காவல்துறை தரப்பில் வந்துட்டு எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஸ்டெப் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சிஎம் செல்ல வந்துட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தேன். அது வந்துட்டு தூத்துக்குடி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் அவங்க ஆல்பர்ட்ரான் அவங்களுக்கு வந்துட்டு அசைன் ஆயிருந்தது. அந்த இதுக்கு வந்துட்டு நேற்று அவங்க ஒரு ரிப்ளை போட்டிருக்காங்க. கடந்த 5 மாசமா வந்துட்டு அந்த குற்றவாளி தென்மலை தென்குமரன் வந்துட்டு அப்ஸ்டாண்டிங்ல இருந்தாரு, தலைமறைவா இருந்ததுனால எங்களால கைது பண்ண முடியல, நாங்க அதுக்கான தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். கிட்டத்தட்ட 5 மாசமா அவரோட வீட்டில தான் இருந்திருக்காரு, இப்பவும் வீட்டில தான் இருக்கிறாரு. அவங்க சொல்ற அந்த 5 மாச டைமுக்குள்ள இன்னொரு எஃப்ஐஆரும் ஆயிருக்கு ஆகஸ்ட் மாசம். அவங்க அப்படி தலைமறைவா இருக்கிறாங்கன்னா அப்புறம் எப்படி சார் அதே இடத்துல இன்னொரு இன்சிடென்ட் ஆனதை எஃப்ஐஆர் பண்ண முடியும்? ஒருத்தங்களை கொலை பண்ண ட்ரை பண்ணி வேற தரவேக்குளம் ஸ்டேஷன்ல வந்துட்டு அவரை ஜெயில போட்டிருக்காங்க ஜூன் மாசம். என்னோட எஃப்ஐஆர் ஆனது மே மாசம். இவங்க நேற்று ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க 5 மாசமா தலைமறைவா இருக்காங்கன்ட்டு. அவரு வந்துட்டு இந்த தரவேக்குளம்ல ஆன கேஸுக்கு ரிமாண்ட் ஆகி போன வாரம் வரைக்கும் கண்டிஷன் பெயில்ல தரவேக்குளம் போலீஸ் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டிருக்கிறாரு. இன்னைக்கு நேற்று கொடுத்த ரிப்ளை சம்பந்தமா வந்துட்டு இன்னைக்கு நான் ஏடிஎஸ்பி சார் தீபோ சிடபிள்யூசி அவங்கள போய் பார்த்ததுக்கு அவங்க உங்களுக்கு பதில் சொல்றதுக்காக நாங்கள் வந்துட்டு வேலை பார்க்கல, நீங்கள் எங்கெல்லாம் பேச முடியுமோ நீங்கள் பேசிக்கோங்க, என்னால் வந்துட்டு அவரை வந்துட்டு கைது பண்ணுறதும் பண்ணாததும் என்னோட முழு விருப்பம் என்னன்னு எனக்கு வந்துட்டு ஃபுல்லா தெரியல சார். பட் ஏதோ ஒரு பெரிய ஸ்ட்ராங்கான சப்போர்ட் இல்லாம இவ்வளோ பேரும் அவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு எந்த ஒரு காரணமும் இருக்க முடியாது சார். அப்நார்மலா ஒரு ஹெச்எஸ் ரவுடிக்கு எப்படி சார் இன்ன வரைக்கும் அவங்க வந்துட்டு ஹெல்ப் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல, அது யாரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல பண்றாங்கன்னு எனக்கு தெரியல சார். எனக்கு என்னோட உயிருக்கு வந்துட்டு தொடர்ந்து த்ரெட்னிங் இருக்கு சார். அதனால இப்போ வந்துட்டு ஹைகோர்ட் ஆர்டர் வந்துட்டு எனக்கு பிஎஸ்ஓ கொடுக்க சொல்லி வந்துட்டு ஹைகோர்ட் ஆர்டர் ஆயிருக்கு. ஸோ அதனால இப்போ என் கூட 24 ஹவர்ஸும் பிஎஸ்ஓ இருக்கிறாங்க. ஸோ அது வந்துட்டு ஒரு டெம்பரரி சொல்யூஷன் தான். எனக்கு பிஎஸ்ஓ கொடுத்துட்டு அவனை வந்துட்டு ஒரு குற்றவாளியை வந்துட்டு ஜாலியா ஊர்ல சுத்த விடுறதுங்கிறது வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு வித்தியாசமா இருக்கு. நான் இது வரைக்கும் இது எங்கேயும் நான் கேள்விப்பட்டது இல்லை. தனிப்பட்ட முறையில பண்றாரா இல்ல ஒரு கேங்கா இந்த மாதிரியான ஒரு செயல்பாட்டுல ஈடுபடுறாரா? இல்ல சார், அவர் வந்துட்டு தனிப்பட்ட முறையில தான் பண்றாரு. ஆக்சுவலா அவர் ஒரு லோக்கல் ரவுடி, பெருசா வேற எதுவும் வேலை எதுவும் கிடையாது. அடுத்த கட்டமா இப்ப காவல்துறை நடவடிக்கை எடுக்காத பட்சத்துல உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக?
சார் இது லீகலி வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்குதா அப்படிங்கறது தான் சார் பாக்குறோம். இப்போ வந்துட்டு இவங்க வேற பொய்யான பல ஸ்டேட்மெண்ட்டை வந்துட்டு சொல்லி கவர்மெண்ட்டை அவங்க கிட்ட கேள்வி கேட்குற அத்தனை பேரையும் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இவங்க நேத்து போட்டிருக்கிற ஒரு பதில் தான் வந்துட்டு இதுக்கு சாட்சி. 5 மாசமா வந்துட்டு அக்யூஸ்ட் தலைமறைவா இருக்கான் அப்படின்னு சொல்றது. இன்னைக்கு காலையில கூட வந்துட்டு அவர் வெளியே இருந்ததை என் கூட இருக்கிற பிஎஸ்ஓ கூட பார்த்திருக்காங்க. அப்படி சிஎம் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க நேர்ல சிஎம் போய் பார்த்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் நான் சிஎம் செல் போர்ட்டல்ல தான் சார் இது வரைக்கும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறேன். பட் அதுல இருக்கிற அத்தனையும் இவங்க பொய்யான பல பதில்களை சொல்லி அதை வந்துட்டு ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. மொத்தத்துல கவர்மெண்ட்டை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. வெளியே போங்கன்னா போங்க அப்படின்னு ஒரு நாயை துரத்துற மாதிரி எங்களை வந்துட்டு இன்னைக்கு துரத்திட்டாங்க சார். தூத்துக்குடி போலீஸ் சைடில் ஆல்பர்ட் ரான் அவங்க சைட்லையும் சுதீர் சார் அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ்லையும் தான் சார் இவ்வளோ விஷயமும் நடந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு நேர்மையான அதிகாரினால வந்துட்டு இன்னைக்கு என் மேல போட்டிருந்த ஒரு பொய் கேஸ் வந்துட்டு மிஸ்டேக் ஆஃப் ஆக்ஷன் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அந்த ரவுடியை காப்பாத்துறதுக்கான அத்தனை விஷயத்தையும் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ 5 மாசம் கழிச்சு திடீர்னு இப்போ அவர் வந்துட்டு ஏபிக்கு கோர்ட்ல அப்ளை பண்ணியிருக்காரு சார். ஆனா அது டிஸ்மிஸ் ஆயிருச்சு. இன்னும் அவருக்கு ஏபி கிடைக்கல. இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சா கூட அவங்களால பண்ண முடியும். ஆனா இது பண்ணாதது எங்களோட விருப்பம் அப்படின்னு தீபு சார் பேசுறது வந்துட்டு பியூர்லி வந்துட்டு இது ஒரு ப்ரீ பிளான்டு மாதிரி இருக்கு சார் அவங்க பண்ற விஷயம். ஸோ அதனால அந்த ரவுடியை வந்துட்டு இப்போ அரெஸ்ட் பண்ணணும். அது போக வந்துட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ற அதிகாரிங்க மேல துறை ரீதியே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் சார். அவருக்கு மட்டும் ஸ்பெஷல்ல சப்போர்ட் பண்ண காரணம்